கல்வாரி சிலுவையிலே நம்முடைய பாவத்துக்காக இயேசு என்ன பண்ணாரு? மரித்தார் என்பதை குறித்து அதிகமாக தியானிக்கிறார். அப்படிதானே? அதிகமாக தியானிக்கிறார். 100% உண்மை. அவர் நம்மை பாவத்திலிருந்து ரட்சித்துக் கொள்ளும்படி இந்த பூமிக்கு வந்தார். உண்மை. பாவத்திலிருந்து மாத்திரமல்ல, நம்முடைய தரித்திரத்திலிருந்தும் நம்மை மீட்டுக் கொள்ளும்படி கல்வாரி சிலுவையிலே இயேசு உங்களுக்காக எனக்காக அடிக்கப்பட்டார். அடிக்கப்பட்டது மாத்திரமல்ல, நம்முடைய தரித்திரம் நம்மை விட்டு நீங்கும்படி நாம் ஆசீர்வதிக்கப்படும்படியும் அவர் என்ன பண்ணாருங்க? நமக்காக அவர் ஜீவனை கொடுத்தார். அவர் நமக்காக மரணமானார். மரணத்தை ஏற்றுக்கொண்டார், மரித்தார். அவர் நம்முடைய தரித்திரத்துக்காகவும் அவர் என்ன பண்ணாரு? கல்வாரி சிலுவையிலே அவர் மரித்தார். இந்த சத்தியத்தை நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். ஆனா பாருங்க, நிறைய பேர் இதை என்ன பண்றதில்லை, ஏற்றுக்கொள்றதில்லை. பாவத்துக்காக மரித்தார் அப்படின்னா ஏற்றுக்கொள்றாங்க. ஆமா, அவர் பாவத்தை சுமந்தாரு. ஆனா உங்க கடன்களையும் அவர் சுமந்து இருக்கிறாரு. உங்களுடைய பொருளாதாரத்துக்குரிய அந்த சாபத்தையும் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? அவர் சுமந்து இருக்கிறாரு. நீங்க ஆசீர்வதிக்கப்படும்படி உங்கள் மேல் இருக்கிற அந்த தரித்திரம் அவர் மேல் சுமத்தப்பட்டது. அவர் சுமந்தார் அப்படின்னு என்ன பண்ண முடியல, நம்ப முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. அதனாலதான் அநேக தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஜனங்கள், அநேகர் தேவனை அறிந்திருந்தாலும், சபைக்கு போனாலும், வேதத்தை வாசிச்சாலும், ஜெபிச்சாலும், அவங்க வாழ்க்கையில ஒரு பொருளாதாரத்துல ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு மேல என்ன பண்ண முடியறதில்ல, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியறதில்லை. அவங்க எதை விசுவாசிக்கிறாங்க? எதை விசுவாசிக்கிறாங்க? அவர் நமக்காக பாவத்திற்காக நம்முடைய பாவத்தை சுமந்து தீர்த்தார் என்பதை மாத்திரம் விசுவாசிச்சு அதோட விட்டுறாங்க. அடுத்த லெவலுக்கு என்ன பண்ணலாம்? அவங்க போகல. ஆனா நம்ம அடுத்த லெவல தான் என்ன பண்ணிருக்கிறோம்? தியானித்துக் கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. என்ன அடுத்த லெவலு? பாவத்திலிருந்து மாத்திரம் இல்லப்பா, நீ பட்டிருக்கிற அந்த கடன் பிரச்சனையிலிருந்தும், பொருளாதாரத்தினுடைய அந்த நிலையிலிருந்தும், அந்த தடைகள் இருந்தும், நீ இருக்கிற அந்த தரித்திரத்திலிருந்தும் உன்னை மீட்டுக் கொள்ளும்படி இயேசு உனக்காக தரித்திரமானார். நீ தரித்திரத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நான் தியானித்துக் கொண்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இயேசு தரித்திரம் பிடித்தவரா அப்படின்னா, இயேசு தரித்திரம் பிடித்தவர் அல்ல, அவர் தரித்திரம் பிடித்த கடவுளும் அல்ல. இயேசு தரித்திரத்தை, உங்களுடைய தரித்திரத்தை, என்னுடைய தரித்திரத்தை அவர் தம்மேலே சுமந்து கொண்டார். அதனாலதான் பாருங்க, தரித்திரமானார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய தரித்திரத்தை தான் உன் மேல சுமந்தாரே ஒழிய அவர் தரித்திரம் பிடிச்சவர் அல்ல. பைபிள்ல எந்த இடத்துலயுமே ஆண்டவர் தரித்திரம் பிடிச்சவரா செயல்படவே இல்லை. பாருங்க, ஒரு டைம் டாக்ஸ் கேட்கறாங்க, ஆண்டவரே இவருக்கு டாக்ஸ் கட்டணும், வரி கட்டணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு இப்போ சொல்றாரு ஆண்டவர். போய் ஒரு துண்டில போட்டு ஒரு மீனை பிடிச்சின்னா அந்த மீன் வாயை திறந்து பார்க்கும்போது என்ன இருக்கும்? அதுல சொல்லுங்க, ஒரு வெள்ளிப்படம் என்ன பண்ணும்? அப்ப ஆண்டவர் என்ன காயின் யூஸ் பண்றாரு பாருங்க, அங்க ஒரு சில்வர், ஒரு வெள்ளியாங்க யூஸ் பண்ணுகிறார். வெள்ளிப்படம் தடுத்து அவர் அழகா சொல்றாரு, தேவனுடைய தேவனை கொடுத்துரு, ராயனுடையத ராயனை கொடுத்த ராயன் தான் அன்னைக்கு இருந்தது. அப்ப அவனுக்குரிய டாக்ஸ் நீ கட்டிக்கோ, தேவனுக்குரியதை போய் சபையில என்ன பண்ணு, கொடுத்துரு. தேவன் அங்க சரியாய் அங்க ஒரு காரியத்தை சொல்றாரு. அப்ப ஆண்டவரே என்ன பண்றாருன்னா, ஏன் அங்க வேற என்ன வச்சிருக்கலாம்ல, ஆனா மீன் வாய்க்குள்ள கரெக்டா ஒரு வெள்ளி படத்தை இருந்து அதை எடுத்து போய் கட்டுன்னு சொல்லி சொல்றாரு பாருங்க. அப்ப ஆண்டவர் பாருங்க, அவர் அந்த இடத்துல தரித்திரம் பிடித்தவரா செயல்பட்டாலும் எப்படி செயல்பட்டாரு? தரித்திரம் பிடித்தவரா செயல்படல, அவர் ஐஸ்வர்யமானதான் அங்க செயல்பட்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஏதோ ஒரு தேவை வருது, எப்ப அந்த 5 பவுனை கொண்டு போய் வச்சுட்டு அந்த படத்தை வாங்கிட்டு வாப்பா அப்படின்னா அவங்க தரித்திரத்துல இருக்கிறாங்க கிடையாது. அவங்க ஏற்கனவே என்ன இருக்குது, 5 பவுன் வச்சிருக்கிறாங்க, எச்சாதான் வச்சிருக்கிறாங்க. அதனாலதான் சொல்றாங்க, அதை போய் வச்சுட்டு உடனே படத்தை வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு. அப்ப அவங்களுக்கு இருக்குது இல்லையா, இருக்கிற நிலைமையில தான் இருக்கிறாங்க. அப்ப நான் என்ன உங்களுக்கு சொல்லுகிறேன், அவர் அந்த இடத்துல தரித்திரம் பிடிச்சதா செயல்படல. பாருங்க, வேற எந்த இடத்துல அவர் தரித்திரம் பிடிச்சதா செயல்பட்டார்? எந்த இடத்துலயுமே இயேசு தரித்திரம் பிடித்தவரா செயல்படவே இல்லை. ஒண்ணு வேண்டாம், யோவான் 2ஆம் அதிகாரத்துல காணா ஒரு திருமணம் நடக்குது. திருமணம் வந்தானே அந்த தண்ணீரை திராட்சை ரசமா மாத்துறது மாத்திரம் இல்ல, அவர் எப்படி கொடுக்குறாரு பாருங்க, அந்த கற்சாடி ஃபுல்லா நிரப்பிடுங்கிறாரு ஆண்டவர். ஒரு குடத்தை கொண்டு வா, அந்த குடத்தை மட்டும் நான் ஆஸ்வதிக்க அப்படின்னு சொல்லல. ஒரு குடம் அல்ல, எடுத்து வாசிக்கல யோவான் 2ஆம் அதிகாரத்துல. யோவான் 2ஆம் அதிகாரம்
6வது வசனத்துல பாருங்க. யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. அல்லேலூயா. அந்த இடத்துல பாருங்க, திராட்சரசம் இல்லைன்னு சொல்லி மரியாதை சொல்லும் போது ஒவ்வொன்றும் எத்தனை குடம் பிடிக்குமா? 2-3 குடம். ஒரு 3 குடம் பிடிக்கிற ஒரு கச்சாடி, நல்ல பெரிய ஒரு முடான்னு சொல்லுவோம் இல்ல, அந்த மாதிரி ஒரு பெரிய, நம்ம டேக்ஸான்னு சொல்லுவோம், முடான்னு சொல்லுவோம், பானைன்னு சொல்லுவோம் இல்லையா? நம்ம பாசனை என்ன சொன்னாலும் சரி, ஒரு 3 குடம் தண்ணி பிடிக்கிற ஒரு பெரிய பானை அங்க இருக்கு. அதை நிரப்புங்கிறாங்க. அதை நிரப்புன மாத்திரத்தில் அங்க என்ன சொல்றாங்க, அதை எடுத்து முண்டு என்ன பண்ணுங்க, பந்தி விசாரிப்புக்கு என்ன பண்ணுங்க, கொடுங்க, எடுத்து கொடுங்கன்னு சொல்றாங்க. அப்ப பாருங்க, ஆண்டவர் என்ன பண்றாரு, அந்த இடத்துல கூட எல்லாத்தையும் நிரப்பி ஒவ்வொன்றையும் 3 குடம் இருக்குது, அத்தனையும் திராட்சரசமா மதுரமாய் மாற்றி கொடுக்க சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுங்களே. அப்ப பாருங்க, இந்த இடத்துலயும் இயேசு எப்படி செயல்படல, தரித்திரமா பிடித்தவரா செயல்படல, அவர் ஐஸ்வர்யமானவராகவே அவர் அந்த இடத்துல அற்புதத்தை என்ன பண்ணியிருக்கிறாரு, செய்திருக்கிறார். இன்னும் பாருங்க, 5 அப்பத்தை 2 மீனையும் 5000 பேருக்கு அவர் ஆண்டவர் போஷித்தார். அதை போஷிக்கும் போது பாருங்க, எல்லாத்துக்கும் 2 தான், எல்லாம் கூட்டம் நிறைய இருக்குது, கொடுக்கறது வாங்கி சாப்பிட்டு பேசாம போங்க அப்படின்னு சொல்லாது. அப்படி சொன்னாரா? இல்ல. ஒரு கல்யாண வீட்டுக்கு போறோம், ஃபர்ஸ்ட் பந்தியில் இருக்கிறவங்களுக்கு சொல்லுவாங்களா பழமொழி, பந்திக்கு முத்து கடைக்கு ஃபர்ஸ்ட் போனா அத்தனை ஐட்டம் இருக்குது இலையில, எதை சாப்பிடுறது எதை விடுறதுன்னு தெரியல. ஆனா 2வது வந்தியில கொஞ்சம் கம்மியாகுது, 3வது வந்தியில அது போக போக என்ன பண்ணிடுது, கடைசியில சாப்பாடே கிடைக்குமான்ற அந்த சூழ்நிலை ஆயிடுது. ஆனா இங்க என்ன நடக்குது பாருங்க, அந்த இடத்துல மலை பிரசனம் நடக்குது. 3 நாள் வசனத்தை கேட்டாங்க, ஆண்டவருக்கு மனசு வரல, ஏப்பா எல்லாமே காணிக்கு போட்டு போங்கப்பா அப்படின்னு சொல்லல பாருங்க. ஆண்டவர் சொன்னாரு, அவங்க வழியில போனா களைச்சிருவாங்க, டயர்ட் ஆயிடுவாங்க, அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு கொடுத்து அனுப்புங்க. ஆண்டவர் சொல்றாரு. ஆனா கூட இருந்தவங்கள சொல்றாங்க, 200 ரூபாய்க்கு இப்போ அப்பா வாங்கினாலும் என்ன பண்ணாது, பத்தாதுப்பா, எங்க போய் ரொட்டி சுட, இவங்களுக்கெல்லாம் சுட்டு கொடுக்கறதுக்கு நமக்கு கடையும் இல்லை, ஒண்ணும் இல்லை, யாருக்கு போய் வாங்குறது? அப்ப அந்த வசனத்தை வாசிக்கல. யோவான் 6ஆம் அதிகாரத்துல 6:8. அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் சீமோன் பேதுருவின் சகோதரனும் ஆகிய அந்திரேயா அவரை நோக்கி, இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு, ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றார். ஆனா சீசனுடைய மனசு பாருங்க எப்படி இருக்கு, இந்த 5 அப்பமும் 2 மீனும் எம்மாத்திரம் அப்படின்னு அவன் என்ன பண்றான், தன்னுடைய மாம்சத்து சிந்தனையிலிருந்து, மாம்ச உணர்விலிருந்து அவன் ஒரு கணக்கு போடுறான். ஆனா இங்க நடக்கக்கூடிய காரியம் பாருங்க, ஆண்டவர் மாம்ச சிந்தனையின்படி செயல்படல, அவர் ஆவிக்குரிய சிந்தனை உடையவராக இருந்தாரு, கொஞ்சத்தையும் பெருக செய்கிற தேவனாக இருக்கிறார். அதான் ஐஸ்வர்ய சம்பந்தம்னு சொல்றது. அல்லேலூயா. அவர் என்ன பாருங்க எப்படி இருக்கு, 5 அப்பம் 2 மீன் தான் இருக்கப்பா, ஐயோ அந்த பையனுக்கு தான் பத்தும், அதாவது விட்டுருங்கப்பா, சரி தெரியாம சொல்லிட்டேன், எல்லாரும் கலைச்சு போக சொல்லிருக்கேன் அப்படின்னு சொல்லல பாருங்க. அப்படி சொன்னார், இல்ல கொடுத்தா அனுப்பணும், அதெல்லாம் எனக்கு தெரியாது. அத்தனை பேருக்கு சாப்பாடு, நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு கூட்டம் வைக்கிறோம் சர்ச்சில், கன்வென்ஷன், ஒரு 5000 பேர் வந்துட்டாங்க. திடீர்னு கூட்டம் முடிஞ்சோன்னா நான் சொல்றேன், எந்த ப்ரிப்பரேஷனும் இல்லை, ஒண்ணும் இல்லை, 5000 பேருக்கு சோறு கொடுத்துருங்க, சாப்பாடு கொடுத்துருங்க அப்படின்னு நான் சொல்றேன். எங்க போய் நீங்க வாங்குவீங்க? ஒன்றும் பண்ண முடியாது. பாஸ்டர் நல்லா தான் பிரசங்கம் பண்ணாரு, ஆனா பிரசங்கம் முடியும் போது பாஸ்டர் என்னாச்சும் தெரியல, ஒண்ணுமே ரெடி இல்லை. 5000 பேருக்கு சோறு போனா எங்க போறது? 50 பேருக்கு போட முடியுமா? கஷ்டம் தான். அது போகணும், அரிசி வாங்கணும், அதுக்கு சாம்பார் வாங்கணும், சமைக்கணும், பெரிய ஒரு சூழ்நிலை தான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, எதையுமே யோசிக்கல, எல்லாம் கொடுத்துதான் அனுப்பணும் நின்றுட்டாரு. அங்க போறோம், இங்க போறோம், அதை பாக்குறான், பணம் பையன் பாக்குறாங்க, பணம் பத்துமான்னு பாக்குறான், அப்புறம் அங்க கடை இருக்குமான்னு பாக்குறாங்க. அவங்க எண்ணமெல்லாம் இப்படித்தான் போகுதே ஒழிய, எங்க முடியாது, எங்க ஆகாது, எங்க நடக்காது, இப்படித்தான் சிந்தனை ஓட விடுறாங்களே ஒழிய. ஆனா நம்ம மத்தியில இதை சொன்னவர், அவர் உலக ரட்சகர், அவர்னால எல்லாம் கூடும், அவரிடத்துல சொல்லும் போது நடக்கும் அப்படிங்கும் போது வேற வார்த்தையை திருப்பி சொல்லி இருக்கலாம், உங்களாலதானே எல்லாமே முடியும், இதை ஆசீர்வதிச்சு கொடுத்துருங்கன்னு கூட சொல்லி இருக்கலாம். ஆனா அந்த எண்ணம் அவங்களுக்குள்ள என்ன பண்ணல, வரல. இன்னைக்கு அப்படிதான் ஜனங்களுக்குள்ள நடக்குது. என்னன்னா, எனக்கு 10ல
எனக்கு 10 இதைத்தான் சொல்றமே ஒழிய இல்ல இதையும் ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிற தேவன் என்னோடு இருக்கிறார். நான் ஆராதிக்கிற தேவன் அப்படிப்பட்ட தேவன். இந்த கொஞ்சத்தையும் அவர்கிட்ட கொண்டு போய் கொடுக்கும் போது நிச்சயமாய் ஆசீர்வதித்தது பெருக பண்ணி எனக்கு தருவார் என்கிற விசுவாசம் நமக்குள்ள வேணும். அல்லேலூயா சொல்லுங்க. அழகான ஒரு பாட்டு, கொஞ்சத்தை கண்டு குழம்பாதே, இல்லையா? ரொம்ப அழகான பாட்டு. கொஞ்சத்தை கண்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது? குறைவை கண்டு என்ன பண்ணக்கூடாது? நம்ம கலங்கக்கூடாது. அந்த குறைவை கொண்டு போய் எங்க நிறுத்தணுங்க? தேவனுடைய பிரசன்னத்துல, தேவனுடைய கருத்துல கொடுத்துட்டோம்னா தேவன் அதை என்ன பண்றாரு? படுக பெருக விருத்தி அடைய அவர் செய்கிறார். காரணம், அவர் பெருக பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். சில பேர் நினைப்பாங்க 1 மணி நேரம் எல்லாம் ஜெபம் பண்றது கஷ்டம் இல்லை, அதனால அவன் 1 நிமிஷம் கூட ஜெபம் பண்ண மாட்டாங்க. 1 மணி நேரமா யோசித்து வருஷம் முழுதும் ஜெபம் பண்ண மாட்டான். ஏன் அப்படின்னா அந்த அவங்களுக்கு சொன்னதே 1 மணி நேரம் ஜெபம் அப்படின்னு பெருசா காமிச்சிட்டாங்க. நீ 1 மணி நேரம் ஜெபம் பண்ணா முதலாவது என்ன பண்ண? ஒரு வார்த்தை சொல்லி ஜெபத்தை ஆரம்பி. ஒரு குழந்தை நடக்குது, எப்படி நடக்குது? ஃபர்ஸ்ட் பிறந்த உடனே அப்படி எந்திரிச்சு நின்று அப்படி நடந்திருக்கான், குடுக்குன்னு ஓடி வந்திருக்கான். இல்ல, பிறந்த உடனே அதை போட்ட மாதிரியே கிடக்குது. அப்படித்தானே? கொசு கடிச்சா அழுகும், அவ்வளவுதான். போட்ட மாதிரியே இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கையை காலை ஆட்ட, கொஞ்சம் அழுக, அப்புறம் கொஞ்சம் பிறண்டு படுக்க, அப்புறம் அது அப்படியே கூப்பிடாச்சு விடுறதுக்கு, அப்புறம் எந்திரிச்சு உட்காருக்கு. இது அப்படியே கொஞ்சம் நாள் ஆகி குறிப்பிட்ட நாள் வந்து என்ன பண்ணுது? அது தட்டு தடுமாறி எந்திரிச்சு செவுத்து பிடிச்சி நின்று செவுத்து பிடிச்சே நடந்து, அதுல ஒரு 4 தடவை உழுது, 4 தடவை அழுது, அதுல முட்டியில் அடி, காயத்தில் அடி, அங்க அடி, இங்க அடின்னு பட்டு, அதுக்கப்புறம் வீட்டை விட்டு வெளியே வந்து ரோட்ல நடக்க வச்சு பழகி, வீதியில் நடக்க வச்சு பழகி, இப்ப என்ன பண்ணுது? விவசாயி வளர்ந்து நிற்கும் போது அப்படியே கேத்தரின் மாதிரி குடுகுடுன்னு ஓடுறது, குடுகுடுன்னு வளருது அப்படின்னு. அப்போ பாருங்க, அந்த வளர்ச்சி எங்க வருது பாருங்க. சில பேர் தசம பாகம் கொடுக்கறதே கிடையாது. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு தசம பாகம் அவங்க கொடுக்கணுமே. நான் சொல்றேன், நீங்க கொடுத்து பழகுங்க. நான் சொல்றேன், அல்லேலூயா. இவ்வளவுதானா பசங்க, எனக்கு கொஞ்சம் தான் சம்பளம், இதுல இப்படி எப்படி கொடுக்க எனக்கு கஷ்டமா இருக்குது. அது நம்ம நினைக்க வேண்டாம். நம்ம கொடுக்கறது யாருக்கு? கர்த்தருக்கு கொடுக்கிறோம், கர்த்தருக்கு விதைக்கிறோம். அவர் பார்க்கிறார், அவர் பெருக பண்ணுகிற தேவன். நான் கொஞ்சமா இருக்குதுன்னு சொல்லி நான் தேய்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த கொஞ்சத்திலும் உண்மையா இருக்கிறது, அதுதான் அவசியம். அல்லேலூயா சொல்லுங்க. ஒண்ணுமே இல்லைன்னு போய் வெறுங்கையா நிக்கிறத விட, என் தேவன் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, என் தேவன் இந்த மாசம் என்னை நடத்தி இருக்கிறாரு, என் தேவன் இந்த மாசம் தேவைகளை சந்தித்து இருக்கிறாரு, இந்த மாசம் என்னுடைய எல்லா பாதைகளிலும் அவருடைய ஆசீர்வாதம் மழை பொழிந்து இருக்கிறது, என்னை போஷித்து இருக்கிறார். நான் எப்படி நன்றி சொல்லாம இருக்க முடியும்? நான் சொல்லுகிறேன், ஆண்டவருக்கு கொடுக்கணும்னா ஒரு விசுவாசம் தேவை. ஆமென் சொல்லுங்க. விசுவாசம் இல்லாதவங்க விதைக்கவே முடியாது. விசுவாசம் இருக்கிறதுனாலதான், நம்பிக்கைன்னு ஒண்ணு இருக்கிறதுனாலதான் விவசாயி என்ன பண்றான்? நிலத்தை உழுது அதை என்ன பண்றாங்க? பண்படுத்தி விதைச்சு மழை வந்துடும், காவிரி தண்ணி திறந்து விட்டுருவாங்க. இதெல்லாம் நம்பிக்கையின் அடிப்படையில் நடக்குது. எல்லாம் ஆயத்தமாக்கும் போது தண்ணி வந்துருச்சு. இப்போ பயிரெல்லாம் என்ன பண்ணுது? அழகா வளர்ந்து பலன் கொடுக்கு. காவிரி தண்ணி வருமா வராதா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. மழை வருமா வராதா, போன வருஷம் வரல, இப்படி யோசிச்சுட்டாருன்னா அவர் நிலத்தையும் உழுக மாட்டாரு, பண்படுத்தவும் மாட்டாரு, விதைக்கவும் மாட்டாரு. கடைசியில எல்லாம் யார் நம்பிக்கையின் அடிப்படையில் அங்க போய் வேலை செஞ்சு ரெடியா இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் அறுவடை காலம் ஒண்ணு வரும். இவர் அறுவடையை பார்ப்பாரு, ஆனா இவர் தோட்டத்துல என்ன பண்ண முடியாது, இவர் வயல்ல போய் அறுக்க முடியாது. காரணம், காற்றை பார்க்கிறவன் என்ன பண்ண மாட்டானா? விதைக்க மாட்டான். சூழ்நிலையை பார்க்கிறவன் விதைக்க மாட்டான். யாரு விதைக்க முடியும்? விசுவாசம் உள்ள சந்ததி தான் விதைக்க முடியும். என்ன விசுவாசம்? நான் விதைக்கிறது யாருக்கிட்ட விதைக்கிறேன்? கர்த்தர்கிட்ட விதைக்கிறேன். அவர்கிட்ட நான் விதைக்கும் போது
அவர் எனக்கு 100 மடங்கு பலனை நிச்சயம் தருவார் என்கிற விசுவாசம் இருந்தா தான் நம்ம விதைக்கவே முடியும் பாருங்க. அப்ப நீங்களும் நாங்க என்ன பண்ணணும்? நம்பிக்கையின் அடிப்படையில் விதைக்கிறது, விசுவாசத்தின் அடிப்படையில் விதைக்கிறது. நீங்க ஒரு தீர்மானம் பண்ணுங்கள. எத்தனை காலமா ஒரு சிலர் அவங்களுக்கும் ஒரு அமௌண்ட் வந்து மனசுல வச்சிருப்பாங்க. இந்த வாரம் ஒரு சர்ச்சுக்கு போறோம், இந்த உனக்கு 10 எனக்கு 10 அவங்களுக்கு 10. நான் உங்களை குறை சொல்லல, உலகம் முழுவதும் நடக்கிறத நான் சொல்றேன். ஏன் தரித்திரம் ஆளுகை செய்கிறது? ஏன் தரித்திரத்திலிருந்து விடுதலை பெற முடியல? ஏன் நம்ம ஆசீர்வாதத்துக்கு ஒரு உயர்வான நிலைமைக்கு போட முடியல? ஒரு கணக்கு வச்சுக்கிறோம். அதெல்லாம் உடைச்சு போட்டுட்டு நான் சொல்லுகிறேன், நான் விசுவாசித்து நான் விதைக்க போகிறேன். அல்லேலூயா. இந்த 10 ரூபா நோட்டு 500 ரூபாய் மாறட்டாங்க, 500 நாளைக்கு 1000 மாறட்டாங்க. நீங்க ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் ஒரு வார காணிக்கை வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆண்டவர் எவ்வளவு ஆசீர்வாதத்தை அந்த இடத்துல கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. தேவனை நம்முடைய சூழ்நிலையில நம்முடைய சிந்தனையின் மூலமா என்ன பண்ணக்கூடாது? ஒரு நாளும் மட்டுப்படுத்த கூடாது. அவர் ஆசீர்வதிக்க ரெடி, அவர் ஆசீர்வதிக்க ரெடியா இருக்கிறார். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட நாம தான் நம்ம கையை குறுக்கி கொண்டே இருக்கிறோம், நம்முடைய சிந்தையை குறுக்கி கொண்டு இருக்கிறோம், நம்முடைய விசுவாசத்தை குறுக்கி வச்சுட்டு இருக்கிறோம். வேண்டாம் வேண்டாம், இதை வச்சுப்போ, அடுத்த வாரம் பார்த்துப்போம், பணம் வந்தா கொடுப்போம், காசு வந்தா கொடுப்போம். இப்படி நினைச்சோம்னா அது வரப்போறதும் இல்லை, அது நடக்க போறதும் இல்லை. உங்க வாழ்க்கை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் என்ன பண்ண முடியாது? முடியாது. சத்தியத்தை விளங்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுவீங்க. அப்ப விசுவாசத்தின் அடிப்படையில தான் நம்ம விதைக்கிறதும் இருக்க வேணும். காணிக்க போடும்போது நான் பல மடங்கா அறுக்க போகிற ஆண்டவர் எதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர். அல்லேலூயா. காணிக்க போடல, காணிக்கைய போடல, நான் விதைக்கிறேன். ஏன் விதைக்கிறேன்? எனக்கு இது திரும்ப என்ன பண்ணுது? பலன் கொடுக்க போகிறது. 5 அப்பம் 2 மீன் அந்த தம்பி கொண்டு வந்து விதைச்சாப்புல எத்தனை 1000 பேர் அதை சாப்பிட்டாங்க. அல்லேலூயா. எத்தனை 1000 பேருக்கு அது உணவாய் மாறினது, எத்தனை பேருடைய வயிற்று பசி அது போக்கினது. அற்பமாய் நினைக்கப்பட்டது கர்த்தருடைய கரத்துல வந்த அற்புதமாய் மாறி போனது. நீங்க அற்பமா நினைக்க வேண்டாம். கொஞ்சம் பணம் தான் பாஸ்டர், அற்பமா நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது ஆண்டவர் பார்க்கிறார். உங்க கை நிறைய கொடுக்கிற அளவுல தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். காரணம் என்ன அப்படின்னா, நீங்க கொஞ்சத்துல உண்மையா இருந்தீங்க பாத்தீங்களா? அந்த உண்மையை கண்டு கர்த்தர் என்ன பண்றாருன்னா வாசல்களை திறக்கிறார். கொஞ்சத்திலேயே இவன் இவ்வளவு உண்மையா இருக்கிறானா, இவன் ஆசீர்வதிச்சோம்னா இவன் நிச்சயமா நமக்கு உண்மையா இருப்பான்னு சொல்லி வாலிவாசலை கர்த்தர் திறக்கிறார். அல்லேலூயா. நம் தேவன் தரித்திர தேவன் அல்ல, தரித்திரத்தை சுமந்த தேவன். யாருடைய தரித்திரத்தை? உங்களுடைய தரித்திரத்தை, என்னுடைய தரித்திரத்தை, உங்களுடைய பற்றாக்குறையை, என்னுடைய பற்றாக்குறையை அவர் சுமந்த சரீரத்தில். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை என்ன பண்ணாதான்? குறைவு படாது, குறைவு படாது. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரம்பி வழிகிற செய்கிற தேவனாய் நம்முடைய தேவனாய். நான் பாருங்க, நம்ம வீட்டுல நம்ம வரும்போது அங்கிருந்து வரும்போது பாருங்க ஒரு மண்ணெண்ணெய் ஸ்டவ் தான். அதை பற்ற வச்சு 5 மணிக்கு பற்ற வச்சாங்கன்னா போதும், பக்கத்து வீடெல்லாம் எந்திரிச்சுக்குவாங்க. ஏன்னா வீட்டுக்குள்ள ஒரு பொருள் கிடையாது, வெறும் ஆள் மட்டும் பாயை வச்சு படுத்துட்டு இருப்போம். பொருளெல்லாம் அப்புறம் எடுத்துட்டு வரல. திடீர்னு ஆண்டோட வார்த்தை கேட்டோன்னே ஒப்பு கொடுத்துட்டேன். ஒப்பு கொடுத்தோன்னே எதையுமே யோசிக்கிறேன். டக்குன்னு வீட்டில் வந்து இருந்துட்டு ஒரு பொருள் எடுத்துட்டு வரல, பாயை வச்சு படுப்போம், தூங்குவோம். அதான் ஒரு மண்ணெண்ணெய் ஸ்டவ். அதை அடிச்சோம்னா 5 மணிக்கு பக்கத்து வீட்டில் டீச்சர் அவங்க குடும்பமே எந்திரிச்சிருவாங்க. பாஸ்டர் வீட்டில் பற்ற வச்சுட்டாங்க. அலறும் அந்த சவுண்டு. அந்த மண்ணெண்ணெய் ஸ்டவ் எவ்வளவு சவுண்ட் இருக்கு பாருங்க, அலறும். ஆனால் ஆண்டவர் திரும்பி பார்க்கும் பொழுது இன்னைக்கு சூழ்நிலையை மாத்திட்டாங்க. அல்லேலூயா. அதுக்கப்புறம் பாருங்க, ஆண்டவர் ஆசீர்வதிச்சாரு. எல்லாமே ட்ரிபிளா கொடுத்தாரு. இடையில ஒரு சிலர் எல்லாம் வந்தாங்க. வந்தப்போ ஒண்ணுமே இல்லாத சூழ்நிலை வந்தாங்க, சபைக்கு வந்தாங்க. அவங்க தனி வீடு போகணும். நாங்க எல்லாம் என்ன பண்ணதுமா வரவங்களுக்கெல்லாம் இந்தாங்க, அதை எங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்குன்னு சொல்லி
அந்த பாத்திரங்கள் பொருட்களை எல்லாம் பேக் பண்ணி கொடுப்போம். அல்லேலூயா சொல்லுங்க. எதுலையுமே ஆண்டவர் என்ன பண்ணீங்க, குறைவு வைக்கல. இன்னைக்கு அப்படிதான் இருக்கு, எல்லாமே டபுளா தான் இருக்கு. நான் ஜெபம் பண்ணிட்டே இருக்கேன், ஆண்டவரே யாரை நீங்க அனுப்புறீங்களோ அவங்களுக்கு அதை அப்படியே பேக் பண்ணி கொடுப்போம். அல்லேலூயா. அப்ப தேவன் பாருங்க, ஒன்றும் இல்லாத நிலைமையிலிருந்து கொடுக்கிற நிலைமைக்கு என்ன பண்றாரு, அவர் உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். உங்களை வாழ வைப்பார், உங்களை நடத்துவார், ஒன்றுக்கும் குறைவில்லாமல் நடத்துவார். அப்ப நம்ம தேவன் பெருக பண்ணுகிற தேவனா இருக்கிறாரு, விருத்தி அடைய செய்கிற தேவனா இருக்கிறாரு. நம்ம எடுத்த பிள்ளையா 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்துல கொடிய பஞ்சம் பண்றது வந்தது 7ஆம் அதிகாரம், 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனம் இல்லையா? அப்பொழுது ஜனங்கள் புறப்பட்டு சீரியரின் பாளையத்தை கொள்ளையிட்டார்கள். கர்த்தருடைய வார்த்தையின்படியே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்பட்டது. அப்ப பாருங்க, அவன் சொன்ன வார்த்தையை கர்த்தர் என்ன பண்ணார், அப்படியே நிறைவேற்றினார். என்ன நிறைவேற்றினாரு, நாளைக்கு நேரத்துல எல்லாமே மாறி இருக்குன்னு சொல்லி நாங்க இது சொல்ல கர்த்தர் மாற்றங்களை என்ன பண்றாங்க, கொடுத்து கொண்டே வருகிறார். அப்ப நம்ம வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை எப்படி இருக்கணும், விசுவாசம் உள்ள வார்த்தையா இருக்கணும், தீர்க்க தரிசனமான வார்த்தையா இருக்கணும். தீர்க்க தரிசனம் என்றால் என்ன, கண்ண மூடி கருப்பா தெரியுது அப்படின்னு சொல்றது இல்லை. தீர்க்க தரிசனம் என்னங்க, தேவனுடைய வார்த்தையை தீர்க்கமாய் திட்டமாய் சொல்வதுதான் தீர்க்க தரிசனம். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப இந்த வார்த்தையை தெளிவும் திட்டமா விசுவாசத்தோடு நம்ம சொல்லும் பொழுது என்ன பண்ணுது, அது அப்படியே அப்ளை ஆகுது. காரணம், நம்ம தேவனுடைய அடிமைகள் அல்ல, நம்ம யாரா இருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்ப கெஞ்சுகிற ஒரு நிலைமையில் இல்ல, நம்மள்ட்ட எப்படி இருக்கிறோம், நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. இப்ப நிறைய பேருடைய ஜெபம் எப்படி இருக்குன்னா, கெஞ்சல ஜெபமா இருக்கும். இன்னும் நிறைய பேர் எப்படி ஜெபம் பண்றாங்க, என் பாவத்தை மன்னியும், என் பாவத்தை மன்னியும், என் பாவத்தை மன்னியும், முழுசா அந்த ஜெபமே இருந்தான். வார வாரம் சுத்திகரிப்பு கூட்டம், சுத்திகரியும் சுத்திகரியும் சுத்திகரியும். கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து என்னைக்கு அடிக்கப்பட்டாரோ, என்னைக்கு ரத்தம் சிந்தினாரோ, அதை நான் என்னைக்கு என்னுடைய உள்ளத்துல நான் விசுவாசிச்சனோ, அன்னைக்கே அவருடைய ரத்தத்தினால் என்னை என்ன பண்ணிட்டாருங்க, முற்றிலுமாக என்னை பரிசுத்தமாக்கி விட்டார், முற்றிலுமாக என்னை சுத்திகரித்து விட்டார். இங்க விசேஷத்து ஒரு சுத்திகரிப்பு கூட்டம் நமக்கு தேவை கிடையாது. ஏற்கனவே கல்வாரி சிலுவையிலே நான் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறேன் என்கிற அந்த வெளிப்பாடு தான் நமக்கு அவசியம். அப்படி ஜனங்களை யாரையும் நம்ம குறை சொல்றது இல்லை, குறை சொல்றது தெரியாம பண்றதுதான். நிறைய இடத்துல பாருங்க, வாங்க பதர் ஒரு 3 நாள் கூட்டி சுத்திகரிப்படிடுவோம் அப்படின்னு, இதுல தண்ணி எடுத்து அப்படியே சலச்சலன்னு ஒதுக்கிறது, அப்படி கிடையாது. வெளிப்பாடு வராட்டி, இந்த வசனம் நமக்கு வெளிச்சம் வராட்டி, வாழ்க்கை முழுவதும் பாவி 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 பாவத்திலே இறந்துடணும், அடிமை 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 அடிமைத்தனத்திலே இறந்துடணும். ஒரு நாளும் என்ன பண்ண முடியாது, தேவனுடைய மகத்துவங்களை நாம் இதிலிருந்து அறிந்து கொள்ளவே முடியாது. பாருங்க, அப்ப இது இருக்கிற மகத்துவத்தை நான் அறிஞ்சு கொள்ள என் கண்ணு திறக்கப்படணும். எனக்கு ஒரு வெளிப்பாடு அவசியம். என்ன வெளிப்பாடு அவசியம், நான் என்னை சுத்திகரித்துக் கொள்ள முடியாது, இயேசுவின் ரத்தம் தான் என்னை சுத்திகரித்து முடியும், இயேசுவின் ரத்தம் தான் என்னை பரிசுத்தமாக்க முடியும். இந்த வெளிப்பாடு எனக்கு தேவை. அந்த வெளிப்பாடு மாத்திரம் தேவையில்லை, அந்த அளவில் இல்லை, இன்னொரு காரியம் தேவை. என்ன இன்னொரு வெளிப்பாடு, அதுக்கு மேல ஒரு வெளிப்பாடு. நான் ஏற்கனவே கல்வாரி சிலுவையிலே இயேசு அடிக்கப்பட்ட பொழுது, ரத்தம் சிந்தின பொழுது, அவர் எனக்கும் தான் சேர்த்து ரத்தத்தை சிந்தி இருக்கிறாரு, என்னுடைய பாவம் தான் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, என்னுடைய தரித்திரமும் அவர் அங்கு சுமந்திருக்கிறார். இன்னைக்கு இல்ல, அன்னைக்கே சுமந்துட்டார். அப்ப நான் தரித்திரத்துல வாழ வேண்டிய அவசியம் இல்லை, நான் இங்க சுத்திகரிப்பு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே கல்வாரி சிலுவையில இயேசு அடிக்கப்பட்டதுனால, ரத்தம் சிந்தனம் பண்ணால, அந்த ரத்தம் என்னை சுத்திகரித்து இருக்கிறது. இந்த வெளிப்பாடு தான் இன்னைக்கு நமக்கு தேவை. அல்லேலூயா.
கடன் பிரச்சனை, நிறைய பேர் கடன் பிரச்சனை, கடன்ல இருந்து வெளியே வர முடியுது இல்லை. என்ன நிலைமை? நான் சொல்லுகிறேன், இந்த கடனை பார்த்து நீங்க பேச ஆரம்பிங்கன்னு சொல்றேன். மழையை பார்த்து பெயர்ந்த சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொன்னால் நடக்கும் என்று சொல்லி விசுவாசம் சொன்னா அந்த அப்படியே நடக்குமா? நான் சொல்லுகிறேன், கடன் என்கிற ஒரு மலை இது பெயர்ந்து சமுத்திரத்தை விழ வேண்டும் என்று சொன்னார். வாயத்திலிருந்து சந்தேகப்படாம இந்த பொருளாதாரத்திலிருந்து, தடையிலிருந்து, இந்த பொருளாதார சாபத்திலிருந்து, இந்த தரித்திரத்திலிருந்து என்னை விடுவிக்கும்படி கல்வாரி சிலுவையிலே இயேசு எனக்காக தரித்திரமானார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். காலையில் எழுந்திருச்சு நல்ல ஒரு 2 குதி குதிச்சே சொல்லணும். என்ன சொல்லணும்? எனக்காக இயேசு தரித்திரமானார். நான் கடனாளியா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கடன் வாங்குகிற நிலைமையில இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் வீட்டுல இஎம்ஐ தான் ஓடிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா இஎம்ஐ பிலீவ் பண்றாங்க. நீ இஎம்ஐ விசுவாசிக்காதீங்க, நில்லுங்க, தேவ சமூகத்தில் நில்லுங்க. நீ தருவீர், நீர் எனக்கு செய்வீர், நான் நிக்கிறேன். நீங்க நின்று பாருங்க, உங்களுக்கு நடக்குதா இல்லையா? நான் என்னைக்கு என் மனசுல, என் சிந்தையில நான் மாசம் மாசம் கொஞ்சம் கட்டிடுறேன், இந்த பொருளை கடனா வாங்கிக்கிறேன் நினைக்கிறேனோ அது அப்படியே நடக்குது. ஆனா என்னைக்கு கர்த்தர் கொடுக்கும் போது நான் வாங்கிக்கிறேன் நிக்கிறேனோ அன்னைக்கு அற்புதம் நடக்குது. அல்லேலூயா சொல்லுங்க. நமக்கு அவசரம். என்ன அவசரம்? வீட்டுக்கு போனோன்னே இது வாங்கிடணும், அவசரம். இந்த மாசத்துல இதை வாங்கிடணும், அவசரம். அந்த அவசரத்தை விசுவாசத்துல காமிக்கிறேன், அவசரமா விசுவாசிக்கிறேன். தேவன் எனக்கு கொடுப்பார், இது அவசரமா விசுவாசிக்க. கடன் வாங்குறதுக்கு எவ்வளவு அவசரப்படுறோம். அவன் வாங்குறான், கடைக்காரன் வாங்குறான், அதுக்கப்புறம் நான் வந்துக்கிறேன். முதல்ல வந்து வாங்கி, அதுக்கப்புறம் உங்ககிட்ட இருந்து எப்படி வாங்குறது எனக்கு தெரியும். அவன் நல்லா வலையை விரிச்சு நம்ம இழுக்கிறான். வலையில விழுந்துடாதீங்க, சிக்கிறாதீங்க, அவ்வளவுதான். நான் சொல்லுகிறேன், கடனை விசுவாசிக்காதீங்க, இஎம்ஐ விசுவாசிக்காதீங்க, இன்ஸ்டால்மெண்ட்ல விசுவாசிக்காதீங்க. தேவன் கொடுத்தா பூரணமாய் கொடுப்பார். சம்பூர்ணமான தேவன், குறைவுகளை நிறைவாக்குற தேவன், சம்பூர்ணமாய் அவர் சந்திப்பார். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. எதுக்கு எடுத்தாலும் கடன்ல தான் போய் நிக்கிறது. எந்த பேங்க்ல வட்டி கம்மியா இருக்கும், எங்க போய் யார் கேட்டா கொடுப்பா, எது தேவை, இதுதான் நிக்கிறது. நான் சொல்லுகிறேன், நீங்க வேற ஆவிக்குரிய குழந்தை நிலைமையில இருக்கலாம், இல்ல கொஞ்சம் வளர்ந்தவங்களா இருக்கலாம். ஆனா இந்த காரியத்துல இன்னும் குழந்தைகளா தான் இருக்கிற நிலைமையில் இருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கடனை அவர் சுமந்தாரு, தரித்திரத்தை அவர் சுமந்தாரு. நான் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் கடன் வாங்க மாட்டேன், நான் இஎம்ஐ வாங்க மாட்டேன், நான் கடன்ல எந்த காரியத்தையும் போய் சிக்க மாட்டேன். இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டீங்க வச்சுங்க, அந்த காரியத்துல உங்களுக்கு நீங்க சக்சஸ் பார்க்க முடியும். அல்லேலூயா. நான் சொல்லுவது புரியுதா? நானும் வாங்காம இல்லை, வாங்கியிருக்கிறேன் இன்ஸ்டால்மெண்ட்ல. பாருங்க, இந்த செல்போன் கூட இன்ஸ்டால்மெண்ட்ல தான் வாங்கினேன். நான் சொல்றேன், அன்னைக்கு நான் குழந்தை, இன்னைக்கு ஒரு விசுவாசம் வந்திருக்கு. அவர் கொடுப்பார், நான் கேட்டிருக்கிறேன், அவர் கொடுப்பார், நான் வாங்கிக்கிறேன். எனக்கு அவசரம் கிடையாது. வாங்கிட்டு மாசம் மாசம் கட்ட முடியலன்னு கஷ்டப்படுறதை விட அவர் கொடுக்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணி அதை வாங்கிக்கிறேங்கிறது எவ்வளவு ஒரு சமாதானம், எவ்வளவு ஒரு சந்தோஷம். அல்லேலூயா. ஒரு டைம் நானும் பாஸ்டமா போய் ஒரு பொருளை வாங்கின பாருங்க. அவங்க கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை சேர்த்து வச்சிருந்தாங்க. ஒரு பொருளை வாங்கணும், பணத்தை சேர்த்து வச்சிருந்தாங்க. அது சேர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு பொருளை வாங்கணும்னு போனோம். எப்படி போனோம் தெரியுங்களா? சந்தோஷமா போனோம். எப்படி போனோம்? சந்தோஷமா போனோம். நீங்க ஒரு பணத்தை சேர்த்து வச்சிருக்கீங்க, சேர்த்து வச்சுட்டு ஒரு பொருளை வாங்க போறீங்க. எப்படி வாங்க போறீங்க? இன்ஸ்டால்மெண்ட் உங்களுக்கு தேவையில்லை, கடன் உங்களுக்கு தேவையில்லை, யாருடைய சிபாரிசு உங்களுக்கு தேவையில்லை. உங்க பாக்கெட்ல என்ன இருக்குது? நீங்க சேர்த்து வச்ச அந்த பணம் இருக்குது. இப்ப கடைக்கு போகும்போது என்ன பண்றீங்க? நீங்க வீராமா போறீங்க. அங்க போய் சேர நகர்த்தி போட்டு, டீ இருக்குதா, காபி இருக்கா, கூல் ட்ரிங்க்ஸ் இருக்கா, நான் பொருளை வாங்க வந்திருக்கிறேன், என்கிட்ட பணம் இருக்குது, கம்பீரமா போய் நிக்கிறோம். அப்படிதானே? இதே கடன்ல போய் வாங்க போறீங்க, எப்படி போவீங்க? அவன் ஒரு கும்பிடு போட்டா நம்ம 10 கும்பிடு போடுவோம். அப்படிதானே? ஏன்? நம்மகிட்ட என்ன இல்ல? பணம் இல்லை. இந்த நிலை மாறணும்.
இந்த நிலை மாறட்டும். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? நான் அதான் சொல்றேன், பாஸ்டர் மட்டும் இப்படியா அப்படின்னு கேட்காதீங்க. நானும் இந்த செல்போன்ல எப்படி வாங்கியிருக்கிறேன், இஎம்ஐ தான் வாங்கினேன். அதனாலதான் அனுபவம் சொல்றேன். 1ஆம் தேதி நம்ம பணத்தை போட்டேன்னு என்ன பண்ணுவான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு 500 ரூபா நான் பிடிச்சிக்கிறேன், ஃபைன் உங்களுக்கு 500 ரூபாய். இன்னொரு முறை கட்டலை, இன்னொரு போட 500. நான் சொல்றேன், இதே என் பாக்கெட்ல பணம் இருந்தா நான் என்ன பண்ணுவேன், எனக்கு தேவைப்பட்ட கடை, எனக்கு பிடிச்ச கடையில போய் உட்கார்ந்து எனக்கு பிடிச்ச பொருளை எந்த விலையில வேணுமோ நான் என்ன பண்றேன், போய் சூஸ் பண்ணி நான் தைரியமா என்ன பண்றேன், எடுக்கிறேன். ஏன்னா என்கிட்ட என்ன இருக்குது, அதுக்குரிய தொகை என்னிடம் இருக்கிறது. இஎம்ஐல போகும்போது நான் எப்படி போறேன், கூடி குறுகி இதுல கிடைக்குமா, அதுல கிடைக்குமா, அதுல போட்டுமா, இதை போட்டுமா. அவன் அப்பதான் ஷோ காப்பான், உங்களுக்கெல்லாம் வரமா, ஒன்றும் சாங்ஷன் ஆகாதுங்களே, அப்படிங்களே இப்படிங்களேன்னு அவன் ஷோ காமிச்சு. ஆனா வித்துக்கோன்னு வச்சுங்க, நம்மள்ட்ட தான் விற்பான், உங்களுக்கு தெரியும். நான் சொல்லுகிறேன், நாம் அடிமையின் பிள்ளைகள் அல்ல, ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி, தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. பழைய பொருளை விசுவாசிச்சீங்கன்னா பழைய பொருள், புதுசா தான் வரும்னு சொன்னீங்கன்னா புதுசாவே வரும். உங்கள் விசுவாசத்தின்படியே உங்களுக்கு ஆமென். புது வீடு கிடைக்குமா, கிடைக்கும். ஆமென் சொல்லுங்களே. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே அவருடைய சந்ததிக்கும் அதேதான். தேவனுடைய சந்ததியினாலே எல்லாமே கூடும். ஏன்னா என் தகப்பன் சொல்லி இருக்கிறார், என்ன சொல்லி இருக்கிறாரு, என்னால எல்லாம் கூடும் என்று சொல்லி இருக்கிறார். அவருடைய ரத்தத்தினால நான் பிள்ளையாக்கப்பட்டிருக்கிறபடினால நானும் தைரியமா சொல்ல முடியும், என்னாலும் கூடும். விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும். சொல்லுங்க, விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும். யார் விசுவாசிக்க முடியும், அவருடைய சந்ததி தான் அவரை விசுவாசிக்க முடியும். அப்ப நீங்களும் நான் யாரு, அவரை விசுவாசிக்க அவருடைய சந்ததியாக இருக்கிறோம். அப்ப நம்மளால முடியும். எங்க மாற்றம் வரணும், சிந்தையில மாற்றம் வரும். சிந்தையில ஆண்டவரை குறிச்ச காரியங்களை மட்டுப்படுத்தாதீங்க. வேதனை தேவன் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. தேவன் மகத்துவமானவர். நீங்க நான் நினைக்கிற மாதிரி இல்ல. 50 பேருக்கு சோறு போடுவார், 500 பேருக்கு சோறு போடுவார், 5000 பேருக்கு எப்படி பாஸ்டர் போடுவார் சொல்லவே முடியாது. 5000 பேர் மாத்திரம் இல்ல, மீதி எத்தனை கூட நிறைய அனுப்புனாங்க, 12 கூட நிறைய நினைப்பாங்க. அந்த கூட எத்தனை சோறு இருந்துச்சுன்னு நமக்கு தெரியாது, எத்தனை அப்பங்கள் அதுல இருந்துச்சு நமக்கு தெரியாது. ஆனா 12 கூட பொறுக்கி அள்ளி பொறுக்கி எடுத்தாங்க. எத்தனை பேருக்கு கீழே போட்டா மேல போட்டா அதெல்லாம் கணக்கு இல்லை. ஆனா மீதி எடுக்கும்போது 12 கூட நிரம்பி வழியத்தக்கதாகத்தான் எடுத்தாங்க. ஆண்டவர் அதனால என்ன சொல்ல வராரு அப்படின்னா, இந்த 5000 பேர் இல்லப்பா, இன்னும் நீ 50,000 பேரை கூட்டிட்டு வந்தாலும் என்னால் அவங்களுக்கு அப்பங்களை கொடுக்க முடியும். நான் தரித்திரத்தின் கடவுள் அல்ல, உங்களுக்காக நான் தரித்திரமான தேவன் என்று சொல்லி அவர் சொல்லுங்க. காலையில எதிர்த்து சொல்லுங்க, எனக்காக நீ தரித்திரமானபடினாலும் உங்களுக்கு ஸ்தோத்திரம். இயேசுவை தரித்திரமாய் பார்க்கிற அந்த பார்வையை விட்டுட்டு அவர் ஐஸ்வர்யத்தின் சம்பனராய் அவரை பார்க்க ஆரம்பிங்கன்னு சொல்றாங்க. நாங்கெல்லாம் பெந்தகோஸ்து மக்களுங்க, ஒரு குடிசை வீட்டில தாங்க இருப்போம். அந்த நிலைமை மாறட்டுங்கிறாங்க. பீப்புள்ஸ் பெந்தகோஸ்து அனுபவத்தை உடையவர்கள், பேர் அல்ல, அந்த அனுபவத்தை நம்ம பெற்றிருக்கிறவர்கள். நாங்க எப்படிதான் இருப்போம், அவர் எப்படி ஐஸ்வர்ய சம்பனராய் இருந்தாரோ அவருடைய பிள்ளைகளாகி நாங்களும் எல்லாவற்றிலும் நிறைவானவர்களாய்த்தான் இருப்போம். தீர்க்கதரிசி போறாரு, ஒரு விதவை ஸ்திரீ சொல்றாங்க, என்கிட்ட வேற ஒண்ணுமே இல்லை. அப்பா அவர் சொல்றாரு, வீட்டுல இருக்கிற பாத்திரத்தெல்லாம் எடுத்துட்டு வா, இதுல எண்ணெய் நிரப்பு அப்படிங்கிறாரு. அது எண்ணெய் நிரப்பணும்னா அது என்ன பண்ணுது, பாத்திரத்துல எல்லாம் என்ன பண்ணுது, அது எடுத்து வாசம். அது நிரப்பணும்னா என்ன பண்ணுது, எல்லாத்துலயும் என்ன, எல்லா குடத்துலயும் என்ன நிரம்பி வழியுது. அது பத்தல, பக்கத்து வீட்டுலலாம் போய் அந்த அம்மா பாத்திரத்தை வாங்குது, எல்லாத்தையும் கொண்டு வந்து நிரப்புறாங்க. கடைசியில நிரப்பிட்டே இருக்கிறாங்க. அது என்ன பண்ணுது, தீரவே இல்லை. அது என்ன பண்ணுதுங்க, பெருகி கொண்டே இருக்கிறது.
இதுதான் தேவனுடைய சந்ததி செய்கிற வேலை. ஏமா ஒரு கூட என்ன இருக்குது, கோதுமை உனக்கு எதை இருக்கிறத சாப்பிட்டுக்குமா, இருக்கிறக்கா ஸ்தோத்திரம் போடுமா இப்படின்னு சொல்லி அந்த இடத்துல என்ன பண்ணல, அதை தடை செய்யவில்லை, மட்டுப்படுத்தல, அந்த அற்புதத்தை மட்டுப்படுத்தல. நல்ல கவனிங்க, என்ன சொல்றாங்க அவங்க, குடத்துல வார்க்க ஆரம்பிக்கிறா, அது பெருகிட்டே இருக்குது, ஊத்த ஊத்த வந்துகிட்டே இருக்குது. அதான் ஊற்று தண்ணீர். அல்லேலூயா. தேவனுடைய ஆசீர்வாதம் எப்படிப்பட்ட தெரியுமா, ஊற்று தண்ணீரை போல கொப்பளிச்சு கொப்பளிச்சு மேல வந்துகிட்டே இருக்கும். எங்கிருந்து வருதுன்னே தெரியாது, ஆனா ஊத்து தண்ணி ஊறிக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்களே. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என்ன பண்ணும், ஊறிக்கொண்டே இருக்கும், பெருகி கொண்டே இருக்கும், விருத்தி அடைந்து கொண்டே இருக்கும். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசி. 3வது வசனம். அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் பார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். அவள் அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டி கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவனிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன், வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது தீர்க்கதரிசி பாருங்க, ஒரு அம்மா வீட்டுக்கு போய் சொல்றாங்க, ஒரு பாத்திரத்தெல்லாம் எடுத்து வைமா, அதெல்லாம் எண்ணெயை ஊத்து அப்படிங்கிறான். எவ்வளவு பெரிய விசுவாசம் இதுதான் தேவை. காளி பாத்திரத்தை கொண்டு வந்து வை. எதை கொண்டு வந்து வைங்க, காளி பாத்திரத்தை. ஒண்ணுமே இல்லை, ஆனா பாத்திரம் இருக்குது. பாத்திரம், நான் சொல்றேன், வாழ்க்கையில நீங்க எல்லாவற்றையும் இழந்து ஜீரோல நிக்கலாம், ஆனா நீங்க இருக்கிறீங்க. புரியுதா உங்களுக்கு? நீங்க இருக்கிறீங்க, உயிரோடு இருக்கிறீங்க, ஜீவனோடு இருக்கிறீங்க. உங்க பாத்திரத்தை தேவனால் நிச்சயமாக நிரம்பி வழிய பண்ணுவது மாத்திரமல்ல, எத்தனை பாத்திரமானாலும் உங்களால் நிரம்ப முடியும் என்பதை தான் தேவன் சொல்லுங்க. இன்னைக்கு நானே எம்டி பாஸ்டர், இன்னைக்கு நம்ம அப்படித்தான் எம்டி, ஒன்றுமில்லை, உதவி செய்ய யாரும் இல்லை, உத்தாசம் பண்ண யாரும் இல்லை, காளி பாத்திரம், காளி குடம் வந்து நிக்குது. தீர்க்கதரிசி சொல்றாரு, எலிசா தைரியமா சொல்றாரு, எத்தனை பாத்திரம் இருக்கோ அத்தனையும் கொண்டு வந்து வைக்கிறார். அத்தனை பாத்திரத்தை வச்சு அந்த அம்மா ஊற்ற ஆரம்பிக்குது. ஒரு பாத்திரம் கூட குறைஞ்சு இல்லை, எல்லாம் நிரம்பி 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 வழிஞ்சிருக்கு. அந்த அம்மா எப்படி நிரம்பி இருக்கும், முக்கா குடத்தோட நிரம்பி இருக்குமா? நிச்சயமா நிரம்பி இருக்காது. வலிஞ்சு 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 ஓடத்தக்க. ஏன்னா எப்படி இது அற்புதமா நடக்குது, நிரம்பி வழியத்தக்கதாக நடக்கிறது. நிரம்பி வழியுது என்ன, எல்லாம் அக்கம் பக்கத்துல கேட்டு வாங்குது, எல்லாமே நிரம்பி வழியுது. இப்போ அந்த அம்மா வாயத்திலிருந்து ஒரு வார்த்தை சொல்லுது. என்ன சொல்லுது, அந்த வசனத்தை படிச்சீங்க கடைசியா என்ன சொல்றாங்க, பாத்திரம் இல்லை. நல்ல வாசிங்க அந்த வார்த்தையை. வேறொரு, அதற்கு அவன், வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. வேற பாத்திரம் இல்ல அப்படின்னு ஒண்ணு என்ன பண்ணிருச்சுங்க, நீங்க என்னைக்கு இல்லைன்னு சொல்றீங்களோ அன்னைக்கு என்ன பண்ணிடுச்சு, அற்புதம் ஸ்டாப் ஆயிடுச்சு. நல்லா கவனிங்க, நீங்க இல்ல அப்படின்ட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. இல்ல இல்ல, அவரால தர முடியும்னு நீங்க விசுவாசத்துல உறுதியா நின்னீங்கன்னா நிச்சயமா உங்க காரியம் வாய்க்கும். அல்லேலூயா சொல்லுங்க. விசுவாசம் விசுவாசிக்கும் போது அது தேவ நீதியாக எண்ணப்படுது. இப்ப புரியுதா உங்களுக்கு? அது தேவ நீதியா எண்ணப்படுது. ஆபிரகாம் விசுவாசித்தார், விசுவாசிகளின் தகப்பனானார். அது தேவ நீதியாக எண்ணப்பட்டது. இந்த விசுவாசத்துல நீங்க வெறித்தனமா இருங்க நான் சொல்றேன், தைரியமா இருக்க சொல்றேன், உறுதியா இருக்க சொல்றேன். தேவன் எனக்கு தருவார். ஒரு டைம் கேட்டுட்டு தரலன்னா அப்படியே தூங்கிடக்கூடாது. அதெல்லாம் பாஸ்ட் ஞாயிற்றுக்கிழமை அப்படித்தான் பேசுவாரு, அதெல்லாம் அப்படித்தான் அப்படின்னு போயிடக்கூடாது. என்ன பண்ணணும், நான் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அதை என் மனசுல கொண்டு வர அந்த வெளிப்பாடை பெற்றுக்கொள்ளுகிறேன். அதில் ஒரு பெருக்கத்தை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். அல்லேலூயா. வெளிப்பாடு, அந்த வெளிப்பாடு வந்துருச்சு அப்படின்னா நீங்க பெற்றுக்கொண்டுட்டீங்கன்னு அர்த்தம். அந்த வெளிப்பாடு வர்றதுதான் லேட்டு, அப்படியே ஸ்ட்ரகிள் ஆகுது. விசுவாசம் வரமாட்டேங்குது. உலகம் ஒண்ணு இழுக்குது, ஆவி ஒண்ணு இழுக்குது. ஒரு வாரம் சொல்லுது மனசு அவர் செய்வார்னு சொல்லுது, அடுத்த வாரம் சொல்லுது அவர் எப்படி செய்வார்னு சொல்லுது. இங்கே இழுக்க அங்கே இழுக்க நடுவில் அந்தரத்துல சொல்லிட்டு இருக்கிறோம். நீங்க விசுவாசியா அவிசுவாசியான்னு கேட்டா ரெண்டுக்கு நடுவுலே சொல்லிட்டு இருக்கோம்.
பாதி விசுவாசி பாதி அவிசுவாசி. அப்படி இல்லை பாருங்க, கிடையாது. இருதயத்தின் நிறைவினால் என்ன பேசுமா? இருதயத்தின் நிறைவினால். அப்ப இருதயத்துல தேவனை குறிச்ச வெளிப்பாடு, தேவனை குறிச்ச ஒரு பறந்து விரிந்த எண்ணம், ஒரு தியானம் நம்ம மனசுல நிரம்பி இருந்தா நம்ம வாயிலிருந்து வரது எப்படி இருக்கும்? விசுவாசம் பார்த்தா இருக்கும். அல்லேலூயா. ஒருத்தர் சொல்றாரு, என்கிட்ட நீ கார் இருக்கு, எல்லாமே இருக்கு, வீடு இருக்குது, எல்லாமே இருக்குது, ஆனா என்னைக்கு போகும்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிறாரு. ஏன் அப்படின்னா அவருடைய விசுவாசம் அப்படிதான். இந்த என் தொழில் அந்த மாதிரி அப்படியே சரணு ஏறும் சரணு இறங்கும், என்னைக்கு எதுவுமே நிரந்தரம் கிடையாது இந்த தொழில அப்படின்னு அவர் சொல்றாரு, அறிக்கை செய்யறாரு. அந்த அறிக்கையின் படியே என்ன நடந்துச்சுன்னா, கொஞ்ச நாள் அவர் காரை பிடிக்கிட்டாங்க, காரை தொலைச்சார், வீட்டை தொலைச்சார், எல்லாத்தையும் தொலைச்சார். நான் சொல்லுகிறேன், நான் விசுவாசிக்கிற தேவன் இழந்ததை மீட்டு தருகிற தேவனாக இருக்கிறார். எங்கிட்ட இருக்கிறதையும் புடிக்கிட்டு நீங்க தரித்திரமா விடுகிற தேவன் அல்ல. எங்கிட்ட இருக்கிற தரித்திரத்தை அவர் மேல எடுத்துட்டு அவருக்கு இருக்கிற அந்த ஐஸ்வர்யத்தை என் மேல கொடுக்கிற தேவன் தான் என்னுடைய தேவனாக இருக்கிறார், உங்களுடைய தேவனாக இருக்கிறார். சத்தமா ஒரு அலையிலேயே வந்துருக்கு. புடிக்கிட்டு விடுற தேவன் அல்ல. வாங்கப்பா ஞாயிற்றுக்கிழமை வந்துருச்சு, மறக்காம காணிக்கை கொண்டு வந்து எங்கிட்ட போட்டுட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்ற தேவன் அல்ல. நாம கொடுக்குற காணிக்கையில தான் அவர் வாழுகிற தேவனும் அல்ல. நல்லா கவனிங்க, நிறைய பேர் தப்பா நினைச்சுக்கிறாங்க. என்ன நினைக்கிறாங்க? நான் காணிக்கை போட்டாதான் அப்படின்னு நினைக்கிறாங்க. கிடையாது. காணிக்கை எதுக்காக விதைக்கிறோம்? போனதில்லை, அது விதைக்கிறது. எதுக்காக விதைக்கிறோம்? நான் பெற்றுக்கொள்ள போகிறேன் என்பதை விசுவாசித்து நான் விதைக்கிறேன். இந்த வாரம் நான் கனவு தான் வாழ போறேன், நான் விதைக்கிறேன் அதுக்காக. அப்ப நான் எப்படி கனமான விதைப்பேன் பாருங்க. விதைப்பை கனமா எண்ணுங்கள் என்று சொல்லுகிறேன். விதைக்கிறத கனமா நினைங்கன்னு சொல்றேன். எப்படி வெள்ளிக்கிழமை போனா உபவாசம் போட்டுக்கணும், வீட்டை பெருக்கணும், துடைக்கணும், இதெல்லாம் நினைக்கிறோமோ கனம் கொடுக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? கனத்தை கொடுக்கிறோம். அந்த கனத்தை எங்க கொடுங்கன்னா விதைக்கிறதுல கொடுங்க என்று சொல்லுகிறேன். அப்ப விதைக்கிறதுக்கு கனத்தை நாம் கொடுக்கும் பொழுது என்ன ஆகுது? அது பழுகுகிறது, பெருகிறது, அது விருத்தி அடைகிறது. கர்த்தர் அதை ஆனர் பண்றாரு. கேட்கிறவங்க நிறைய பேர் ஓகே 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 கேட்பாங்க. ஆனா யார் அதை எடுத்துக் கொள்ளுகிறார்களோ, இது எனக்குத்தான், இது இந்த வெளிப்பாடு எனக்குத்தான் அப்படின்னு பெற்றுக் கொள்ளுகிறார்களோ அவருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்றாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நான் சொல்லுகிறது உங்களுக்கு புரியுதா? என் தேவனை குறித்து நான் மட்டா என்றதை விட்டுட்டு ஒரு ரவுண்டை போட்டுட்டு அதுக்குள்ளேயே நான் சுத்துறதை விட்டுட்டு, என் தேவன் அளவு கடந்தவர், அவர் எல்லை இல்லாத தேவன், அவர் எண்ணற்ற ஆசீர்வாதங்களுக்கு அவர் தான் சிருஷ்டி கர்த்தர். அந்த வெளிப்படைய மனசை கொண்டு வந்துட்டேன்னா நான் கூனி குறுகி அடிமையை போல நிற்கிறதில்ல. நான் தைரியமா சிங்கத்தை போல நின்று அப்பான்னு சொல்லி கூப்பிட்டு அத்தனை ஆசீர்வாதங்களுக்கு நான் உரியவன் என்கிற தைரியத்தோட நான் நிற்க முடியும். நீங்க எப்படி நிற்க போறீங்க? அடிமையை போல நிற்க போறீங்களா? இல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியா நிற்க போகிறீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. இல்ல வாழ்க்கை முழுது போதும் மாஸ்டர், போதும் மாஸ்டர் சொல்லாதீங்க. ஆபிரகாமுக்கு வாழ்க்கை எப்ப தெரியுமா ஆரம்பிக்குது? எப்ப ஆரம்பிக்குதுங்க? 75 ஆரம்பிக்குது. 90 தான் 100 வயசுல தான் என்ன பண்ணுது? ஒரு புது வசந்த காலத்துக்குள்ளேயே அவர் போறாரு. கொள்ளுத்தாத்தா ஆக வேண்டியவர் இப்ப ஒரு பையன் கூப்பிடுறான். எப்படி கூப்பிடுறான்? டேடி அப்படிங்கிறான். பக்கத்து வீட்டுக்காரங்க யாராவது கூப்பிடுறானா? இல்ல, திரும்பி பாருங்க, என் பையன். நீங்க நினைக்கிறீங்க வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, வாழ்க்கை முடியல, இப்பதான் டேடி ஆரம்பிச்சிருக்குது. 100 வயசு பிறந்தோம்னா அவன் டேடின்னு இருக்க மாட்டான். அதுக்கு 6 வருஷம் வெயிட் பண்ணணும். அவன் 6 படிச்சு 3 படிச்சு ஒரு குழந்தை அப்பான்னு கூப்பிடுறதுக்கு அவன் காது எப்படி இருந்திருக்கு பாரு. நரம்பு பெலம் அடைஞ்சிருச்சு. அவன் சரீரம் செத்து போயிருச்சு. ஆனால் ஆவி எப்படி இருந்துச்சு? உயிர்ப்பிக்கப்பட்டுருச்சு. விசுவாசம் உயிர்ப்பிக்கப்படுச்சு. இந்த விசுவாசம் தேவ நீதியாக எண்ணப்பட்டது. நான் சொல்லுற வயசை பார்த்து ஆசீர்வதிக்கிற தேவன் இல்லை. போப்போ 60 வயசாயிடுச்சு போப்போ அப்படின்னு விடுற தேவன் இல்லை. 60 தான் ஆச்சா? நேற்று கேட்ட பாருங்க நியூஸ் பேப்பர், 2 நாளைக்கு முன்னாடி. உங்களுக்கு தெரியும் 80 வயசு இளைஞன்
நான் இந்த ஜனங்களுக்காக போராடுகிறேன்னு ஒருத்தர் பேட்டி கொடுக்கிறாரு. அப்படி சொல்ற அவர் பேசும்போது அப்படிதான் சொல்லுவாரு. 80 வயசு இளைஞன் என் குடும்பத்தை விட்டு விட்டு மக்களுக்காக நான் போராடுகிறேன் அப்படின்னு எப்பவுமே அந்த பேட்டி கொடுக்கும் போது அவர் அந்த வார்த்தையை சொல்லுவார். 80 வயசு, ஒரு பல்லு கூட அவர் வாயில் இல்லை. அவர் சொல்லும் போது அப்படிதான் சொல்லுவார். 80 வயசு இளைஞன், நான் பேச வேண்டிய வார்த்தையை அவர் பேசிட்டு இருக்கிறாரு. இங்க 60 வரக்குள்ள ததக்கா புதக்கா நாய் கூட்டு பரண்டு எதையோ ஏன்னா சொல்லி சொல்லி வளர்த்துருந்தபடி 50க்கு மேல இப்படித்தான் இருக்கும், 40க்கு மேல இப்படித்தான் இருக்கும், 60க்கு மேல இப்படித்தான் இருக்கும், 80ல ஒரு கண்டை வரும், 60ல ஒரு கண்டை வரும், 90ல ஒரு கண்டை வரும், அதுக்கப்புறம் கண்டமே கிடையாது, நீயே இருக்க மாட்டேன் சொல்லி சொல்லி வளர்த்திட்டாங்க. கேட்டு கேட்டு பழகிட்டோம். இப்ப அப்படியே நடக்குது. புரியுதா உங்களுக்கு? எதை கேட்கிறோமோ, எதை மனசுல வச்சிருக்கிறோமோ, எதை நினைப்புல வச்சிருக்கிறோமோ அப்படியே அப்ளை ஆகுது. இப்படி விசுவாசிங்களே. மோசையோட காலு வீங்கல, அவன் கண்ணு பார்வை குறையல, ட்ரெஸ் பழசா போகல, அவன் போட்டிருக்கிற செருப்பு தேயல. அந்த சந்ததியில வந்தவன் நானு, எனக்கும் அப்படியே ஆகும். இதை ஏன் விசுவாசிக்க மாட்டேங்கிறீங்க? சொல்லுதுல பலன் குன்றி போவது இல்லை. எல்லாரும் சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. என் பலன் குன்றி போவது இல்லை. வயசு கூட கூட என் பலன் கூடத்தான் போகுது. டேய், கண்டதை தின்ற வயசுதான், எதை வேணா சாப்பிடலாம்டா. நாங்கெல்லாம் அப்படி இல்லை, நான் சொல்லிட்டேன் இங்க. அப்படியே அப்ளை ஆகுது. சொல்லணும், டேய் நீ சாப்பிட்றதோட நான் சாப்பிட்டா எனக்கு செரிக்கும். காரணம் தேவ பலன், தேவனுடைய சத்துவம் எனக்குள்ள இருக்குது. நீங்க சொல்லி பாருங்க. நான் ரொம்ப ரசிச்சு பார்ப்போம் ஒரு உணவு சாப்பிட்றத. ஒருத்தர், அவர் பேரு நல்ல பேரு, அவர் சாப்பிட்றாரு பாருங்க. ஒரு 3 கிலோ சாப்பாடை போட்டு வைக்கிறார். 3 கிலோ சாப்பாடு, நான் சொல்ல 3 ஸ்பூன் 3 கரண்டி சாப்பாடு, நமக்கு 3 கரண்டியே ஃபுல்லாகிடுது. அவர் 3 கிலோ போட்டு சும்மா ஆளு கொடுத்தா இருக்கிறாரு. போட்டு சாப்பிட்ற டைமிங் வச்சு ஒரு 1/2 மணி நேரத்தில் சாப்பிட்டு அதுக்கு மேலே தண்ணியை குடிச்சு, அதுக்கு மேலே அதை பண்ணி இதை பண்ணி, அதுக்கு மேலே சைடிஷ் சாதம் சாப்பிட்டு அவர் அப்படியே ஒரு ஏப்பம் போட்டு போயிட்டே இருக்கிறார். அவர் அதை விசுவாசிக்கிறார். நான் எதை சாப்பிட்டாலும் எனக்கு செரிக்கும், என் அம்மா எனக்கு அப்படிதான் சொல்லி இருக்கிறாங்கன்னு அவர் சொல்றாரு. எப்படி நீங்க இப்படியெல்லாம் சாப்பிட்றீங்க, உங்களுக்கு ஒன்றும் ஆகலையா? 50 பரோட்டா சாப்பிட்றாரு, நீங்க சாப்பிடுவீங்களா? 5 பரோட்டாவே தக்கி முக்கி அடிச்சா கூட அடிக்க முடியாது. சாப்பிட்றாரு. அவர் சொல்ற, அவருக்கு நினைப்பு, அவருக்கு எண்ணத்துல என்ன விசுவாசிட்டாங்க, விதைச்சிட்டாங்க. நீ என்ன சாப்பிட்டாலும் எவ்வளவு சாப்பிட்டாலும் ஒரு ஒன்றும் ஆகாது, நீ நல்லா இருப்ப, எல்லாத்தையும் சாப்பிட்டு கொடுத்தாச்சு. இப்போ அவர் மனசுக்குள்ள எதாவது ஓடிடுச்சு, நான் எதை சாப்பிட்டாலும் 3 கிலோ அரிசி போட்டு வேக வச்சு சாப்பிட முடியுமா ஒரு ஆள்? நீங்க சாப்பிட்றாங்க. ஏன்னா அவருக்கு எண்ணத்துல, அவர் சிந்தனையில ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. நான் என்ன சாப்பிட்டாலும் எனக்கு செரிக்கும், எவ்வளவு சாப்பிட்டாலும் நான் செரிக்கும்ன்ற ஒரு சிந்தனை வந்துருச்சு. இந்த மைண்ட், இந்த நினைக்கிறதுக்கு தான் டைம் ஆகுது பாருங்க. நமக்கு ஒரு நாள் கேஸ்ட்ரிக் ஆகி வெளியே ஊதிச்சுட்டாவே, ஐயோ நேற்று ஜபிக்கலையே, ஐயோ நாம் என்ன பாவம் செஞ்சோமோ, என்ன குறைவுகள், என்ன பலவீனம், உடனே நம்மளே குற்றப்படுத்திக்கிறது. ஐயோ இந்த வாரம் காணிக்கை கொடுக்குறது, அதனாலதான் வயிறு ஊதிடுச்சு, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, காணிக்கை கொடுத்தவர வயிறெல்லாம் ஊதுறதெல்லாம் சரியா போகும். இல்லை, நீ மாத்தி சொல்றீங்க. எனக்கு எப்படி இது வர முடியும்? நான் இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறேன், அவருடைய தரப்புகளால் நான் சுகமாக்கப்பட்டிருக்கிறேன். நீங்கள் உணர்கிறதை பேசாம, நீங்க இருக்கிற நிலையை பேசாம, நீங்க என்ன எதிர்பார்க்கிறீங்களோ அதையும் பேசுங்கன்னு சொல்றேன். புரியுதா உங்களுக்கு? என்ன எதிர்பார்க்க போறீங்க? நான் தரித்திரத்தில் இருக்கிற மாஸ்டர், எனக்கே ரொம்ப கஷ்டம் மாஸ்டர், இதை பேசுறதுக்கு ஒரு விசுவாசம் தேவையில்லை, இதை பேசுறதுக்கு ஒரு சர்ச்சு தேவையில்லை, இது பேசுறதுக்கு ஒரு பாஸ்டர் தேவையில்லை, இதை பேசுறதுக்கு ஒரு பைபிள் தேவையில்லை. பைபிள் எதுக்கு தேவை அப்படின்னா, இந்த நிலைமையில் இருந்தாலும் என் வாழ்க்கையின் எதிர்காலத்தை அந்த தூர பார்வை கொண்டு நான் பார்க்கிறவனா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதுக்கு தான் பைபிள், அதுக்கு தான் பாஸ்டர், அதுக்கு தான் சர்ச்சு. இந்த விசுவாசம் அப்படின்னா சர்ச்சுக்கு போய் என்ன பிரயோஜனம்? எல்லாரும் சர்ச்சுக்கு போறாங்க, நானும் சர்ச்சுக்கு போறேன் காமிக்கவா? கிடையாது. எல்லாரும் பைபிளை தூக்குறாங்க, நானும் தூக்குறேன், அப்படி கிடையாது. பைபிளை தூக்குறவங்க எல்லாம் கிறிஸ்தவங்களும் கிடையாது, கோயிலுக்கு போறவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டவங்களும் கிடையாது. பாருங்க, உண்மையா அந்த வசனத்தை உணர்ந்து தியானித்து அவருடைய விசுவாசத்தை பெற்றுக்கொண்டு அவர் அனுதினமும் வளரதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கையிலிருந்து அனுதினமும் கிறிஸ்துவை ருசிப்பது, கிறிஸ்துவுக்குரியதை ருசிப்பது, கிறிஸ்துவை ருசிப்பது.
அப்ப நீங்க எதை ருசித்துக் கொண்டு இருக்கிறீர்கள்? வெளி வேஷம் போடுறவங்களா இருக்கிறோமா? கிடையவே இருக்கக்கூடாது. அப்படி வேஷம் போடுற வாழ்க்கை இல்லை. உண்மையாய் விசுவாசித்து உண்மையாய் அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறவங்களா இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். கடன் வாங்குற சூழ்நிலை வந்துருச்சு. பாஸ்டர் பிரசங்கம் பண்ணி இருக்கிறாரு. என்னத்துல வருது? அந்த சூழ்நிலையில இருந்து நீங்க பேசணும். இந்த நிலைமை என் வாழ்க்கையில் நீ எப்போது வரவே வராது. இப்படி கையேந்துகிற நிலை இன்னையோட ஒழிச்சு போகும். நீங்க சொல்லுங்க, வாயத்திறந்து வைராக்கியமா நீங்க சொல்லுங்க. ஒரு நாள் அந்த கடன் உங்களை மேற்கொள்ள முடியாது. அடுத்த சம்பவம் உங்க வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சம்பவம் வரவே வராது. ஏன்னா நான் விசுவாசிக்கிறது இன்னார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். சொல்லுங்க, நான் விசுவாசிக்கிறேன். நான் விசுவாசிக்கிறேன். எப்படிப்பட்டவன், எவ்வளவு மகத்துவமான, எவ்வளவு மேன்மையான நான் அறிஞ்சிருக்கிறேன், நான் புரிஞ்சிருக்கிறேன், நான் தெரிஞ்சிருக்கிறேன். நீங்கள் உங்கள் தேவனை இயேசுவின் சம்பனரா நீங்க பார்க்க போறீங்களா, இல்ல தரித்திரம் பிடிச்சவரா நீங்க பார்க்க போறீங்க? எப்படி பார்க்க போறீங்க? எப்படி பார்க்க போறீங்க? நான் ஐஸ்வர்ய சம்பனரா தான் பார்க்கிறேன். இயேசு பிறந்த பொழுது வானசாஸ்திரிகள் கடந்து வந்து அவங்க என்ன பண்றாங்க? வெகுமதிகளை வைக்கிறார். விலையந்த பொருட்களை கொண்டு வந்து வைக்கிறார். அல்லேலூயா. எந்த இடத்துலையும் அவர் தரித்திரம் பிடிச்சவராக இல்லை. போகும்போது வழியில குழந்தை பிறந்துருச்சு. அங்க ஒரு ஓரமா இடம் கிடைச்சது அந்த சத்திரத்துல. ஆனா அவரை பார்க்க ராஜாக்கள் நடந்து ஞானிகள் தேடிட்டு வராங்க. எப்படி வராங்க? விலையுந்த பொருட்களை காணிக்க எடுத்து அந்த இடத்திலையும் அவர் தரித்திரம் பிடித்தவரா இல்லை. இப்ப சொல்லுங்க, அந்த குழந்தை தரித்திரம் பிடிச்சுதான் பிறந்ததா? இல்லை. ஆசீர்வாதம் சொல்றாங்கல்ல, இந்த குழந்தை பிறந்தோன்னா வீட்டை கட்டினாங்க, இந்த குழந்தை பிறந்தோன்னா வேலை கிடைச்சதுங்க, இந்த குழந்தை ராசியான குழந்தைங்க சொல்றாங்கல்ல. நான் சொல்றேன், அங்க ஒரு ராசியா தான் பிறந்திருக்கிறார். ஆசீர்வதிக்கப்பட்டவரை தான் பிறந்திருக்கிறார். என்ன போற வழியில டெலிவரி ஆயிடுச்சு, அவ்வளவுதான். எந்த இடத்திலும் இயேசு தரித்திரம் பிடித்தவராக தன்னை காண்பிக்கவே இல்லை, தரித்திரம் பிடித்தவராக செயல்படவும் இல்லை. காரணம், அவர் தரித்திரத்தின் தேவன் அல்ல, அவர் ஐஸ்வர்ய சம்பனராய் இருக்கிறார். எல்லாரும் எழுந்திருப்போமா? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த வசனங்களை நீங்க மறக்கக்கூடாது. இந்த வசனங்களை தியானித்துக் கொண்டு இருக்கு. நீங்கள் கடனில் இருப்பது தேவனுடைய சுத்தம் அல்ல. மாசம் மாசம் போய் கடன்காரனா கையை கட்டி நின்று கூலி குறுகி வெட்கத்தால் அவமானத்தால் நிரம்பி இருப்பது தேவ சுத்தம் அல்ல. விசுவாசிங்க. இனி என் வாழ்க்கையிலே கடன் வாங்குகிற ஒரு சூழ்நிலை என் வாழ்க்கையில வரவே கூடாது. காரணம், நான் தேவனுடைய பிள்ளை, நான் அடிமை அல்ல. என் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறனால என்னை கர்த்தர், என் தகப்பனுக்குரியதெல்லாம் எனக்குரியதா இருக்கு. என் தேவனுக்குரியதெல்லாம் கிறிஸ்து எனக்கு என்னெல்லாம் சிலுவையில சேர்த்து வைத்தாரோ, என்னத்தை எல்லாம் சுதந்திரித்து வைத்தாரோ அத்தனைக்கு நான் உரிமையாளனா இருக்கிறேன். அத்தனைக்கு நான் உரியவனா இருக்கிறேன். நான் கையேந்துகிற சந்ததி அல்ல, நான் கொடுக்கிற சந்ததி. நான் கூடி குறுகி நிற்கிற சந்ததி அல்ல, நிமிர்ந்து நிற்கிற சந்ததி. 1000 தேவை இருக்கலாம், 1000 பிரச்சனை இருக்கலாம். எல்லாத்தையும் நீங்க டீல் பண்ணணும்னு நினைக்காதீங்க. எல்லாத்தையும் கொண்டு வந்து அப்பா கையில கொடுத்துருங்க, அவர் டீல் பண்ணிக்குவார். நான் டீல் பண்ணிக்குவேன்னு நீங்க எடுத்து உங்க மனசுக்குள்ள போட்டீங்க, நீங்க டீல் பண்ணிக்கிட்டே தான் இருப்பீங்க. இது என்னுடைய டீலிங் இல்ல ஆண்டவரே, இது உங்களுடைய டீலிங். என் வேலை என்ன தெரியுங்களா? அவருக்கு இருக்கிறது அப்படியே நான் விசுவாசிக்கிறேன். கல்வாரி சிலுவையை நோக்கி பார்த்து, நீர் எனக்காக தரித்திர மானீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். என்னுடைய அடிமைத்தனத்தை நீ சுமந்து கொண்டீர், அதனால் நான் அடிமையா இருக்க முடியாது. என விலையேற பெற்ற ரத்தத்தை எனக்காக சிந்தி, அந்த விலையேற பெற்ற ரத்தத்தினால் என்னை மீட்டு கொண்டு இருக்கிறீர், என்னை விடுதலையாக்கி இருக்கிறீர். எவ்வளவு பெரிய தேவன் நம்முடைய தேவன். காணிக்கை விதைக்கும் பொழுதெல்லாம் நீங்க சொல்லணும்,
இன்னும் அதிகமாய் விதைக்கிற அளவில் என் தேவன் நீர் என்னை ஆசீர்வதிப்பீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. நான் சொல்லுறேன், இப்ப இருக்கிற பணத்தை விட பல மடங்கு கொண்டு வந்து உங்க சமூகத்தில் விதைக்கிற அளவில் நீர் என்னை ஆசீர்வதிப்பீர் ஆண்டவரே. கையில இருக்கிற காணிக்கை எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்துட்டு இங்க கையில வச்சு தைரியமா சொல்லுங்க, ஆண்டவரே இப்ப இருக்கிற பணத்தை விட ஆண்டவரே ஏராளமாய் தாராளமாய் எனக்கு தரணும். எல்லாரும் கையில விசுவாசத்தோடு வைங்க, விசுவாசத்தோடு வைங்க, விசுவாசத்தோடு வைங்க, விசுவாசத்தோடு எல்லா கையில வச்சுட்டீங்களா? கையில வச்சுட்டு விதைக்க போறீங்க. என்ன விதைக்க போறீங்க? ஐயோ மத்தியான சாப்பாட்டுக்கு தான் வச்சிருந்தேன், நான் கொடுத்துருந்தேன், என்ன பண்ணுவேன்? எப்படி இல்லை, நான் விதைக்கிறது என்னார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். யார்கிட்ட விதைக்கிறேங்கிறது அறிந்திருக்கிறேன். இது அவர் எனக்கு எப்படி தருவார் என்பதை நான் அறிஞ்சிருக்கிறேன். தேவன் உண்மை உள்ளவன்னு விசுவாசிக்கிறீங்களா? நேற்று எனக்கு ஒரு காரியம் வந்துச்சு, என் வாழ்க்கையில திரும்பி பார்த்தேன். ஆரம்பத்தின் வாலிப நாட்கள், ஆரம்பத்தின் நாட்களை பார்த்தேன். தோல் ஒரு பை, அந்த பைக்குள்ள ஒரு சின்ன பைபிள், இதை தவிர ஒண்ணுமே இல்லை. எதிர்காலத்தை குறிச்சு எந்த ஒரு காரியமும் எனக்கு தெரியாது. எப்படி வாழ போறோம், எப்படி சாப்பிட போறோம், எங்க நிற்க போறோம், எங்க நடக்க போறோம், எங்க வாழ போறோம், எப்படி ஒரு குடும்பம், இதெல்லாம் நினைக்கவே முடியாது. ஆனால் இன்னைக்கு பல வருஷம் கழிச்சு திரும்பி பார்க்கிற, நான் எதிர்பார்க்காத அளவுக்கு என் தேவன் என்னை அழைத்தவர், அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார், இருந்திருக்கிறார், இனியும் உண்மையுள்ளவராய் இருப்பார். காரணம் என்ன அப்படின்னா, அழைச்சவர் உண்மையுள்ளவர், அழைச்சவர் மனிதன் அல்ல, அழைச்சவர் மனிதன் அல்ல. நான் சொல்லுகிறேன், உங்களையும் அழைத்தவர் கர்த்தர். நீங்க திரும்பி பார்க்கும்போது அத்தனை ஒரு கனவு மாதிரி இருக்கும். அன்னைக்கு பஸ்ல ஒரு 3 ரூபா டிக்கெட் கூட கொடுத்து போக முடியாத அளவில் என்னுடைய சூழ்நிலை இருந்தது. ஆனால் தேவன் இன்னைக்கு சூழ்நிலையை மாற்றி இருக்கிறார். நான் பஸ்ல போய் பல நாட்கள் ஆச்சு. நான் சொல்லுகிறேன், உங்க நிலைமை மாறும், உங்க நிலைமை மாறும். இன்னைக்கு நான் வந்து போய் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கிறது இல்லை. நான் எதுலதான் போகணும்னு நான் நினைச்சு கூட பார்க்க முடியல. கர்த்தர் அந்த மாதிரி காரியங்களை நடத்தி இருக்கிறேன். 3 ரூபா பஸ் டிக்கெட் இல்லாம எத்தனை முறை, எத்தனையோ மைல், எத்தனையோ மலைகள் நான் நடந்திருக்கிறேன். ஆனா என் தேவன் என்னை அழைத்த உண்மையுள்ளவர். வாழ்க்கை முழுது தரித்திரத்தை கிடந்து சாவுடான்னு சொல்லி விடல. உனக்காக நான் தரித்திரமாயிருக்கிறேன், இந்த செய்தியை போய் நீ சொல்லு ஜனங்களுக்கு. இன்னைக்கு தரித்திரத்தில் இல்லை. அல்லேலூயா சொல்லுங்களேன். காணிக்கை கையில வச்சுட்டு, ஆண்டவரே நான் விசுவாசத்தோடு இந்த விதையை நான் விதைக்கிறேன். ஆண்டவரே என்னுடைய தசமபாகம், என்னுடைய ஸ்தோத்திர காணிக்கை, என்னுடைய நன்றி காணிக்கை, இந்த காணிக்கை நீ ஆண்டவரே உம்முடைய களஞ்சியத்துல, உம்முடைய ராஜ்யத்துக்கு நான் விதைக்கிறேன். இது எனக்கு திரும்ப தருவீர் என்பதை, பல மடங்காய் நான் பெற்றுக்கொள்ளத்தக்காய் தருவீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். எல்லாரும் சொல்லுங்க, பல மடங்காய் நான் திரும்ப பெற்றுக்கொள்வேன் என்பதை விசுவாசிக்கிறேன். இந்த அளவல்ல, அடுத்த முறை வரும்போது மிகப்பெரிய ஆண்டவரே இன்னும் ஒரு பெரிய பெருக்கத்தை நாம் காணப்போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus. ஆண்டவரே நீங்க bless பண்ணுங்க, நீங்க bless பண்ணுங்க. ஆண்டவரே பார்த்து கொண்டிருக்கிறேன், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். யாரெல்லாம் தங்க வாழ்க்கையில கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க, கடன் பிரச்சனை இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அந்த வெளிப்பாடு அவங்களுக்கு உண்டாவதாக. கடன் இருந்து, பண பற்றாக்குறையிலிருந்து, பொருளாதாரத்தில் சாபத்திலிருந்து, தடைகளிலிருந்து கர்த்தர் அவங்களை விடுதலையாக்குகிறார். இந்த வெளிச்சம் கிறிஸ்து ஐஸ்வர்ய சம்பனராய் இருக்கிறார் என்கிற அந்த வெளிப்பாடு இந்த ஜனங்களுக்கு உண்டாகும்படியாக ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுவதாக, மனசுல இருக்கிற எல்லா குருட்டாட்டங்கள் விலகி போவதாக, இந்த பொருளாதார ஆசீர்வாதத்துக்காகவும் இயேசு கிறிஸ்து கல்வாரியில் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு மரணமானேன் என்பதை விசுவாசிக்கத்தக்க கண்கள் திறக்கப்படுவதாக. எல்லா மகிமை மட்டும் செலுத்துகிறோம். பிசினஸ் தொடங்குறவங்களுக்கு ஈஸிய வாசல்கள் திறக்கப்படுவதாக, சம்பளம் பெருகுவதாக. ஆண்டவரே நான் சொல்லுகிறேன், கூலி தொழிலாளியா இருக்கிறவங்க முதலாளியாய் மாறுவார்கள். கர்த்தர் வழிவாசலை திறந்தவர்கள், உங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பதை
உமக்கு பிரியமாய் இருக்கிறபடி நான் உமக்கு சொல்றேன். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Thank you. God bless you.